நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3-10-4 பதிகத்தின் 10ஆம் பாசுரத்தில் யாவையும் எவரும் தானாய் அவரவர் சமயம் தோறும் தோய்விலன் புலன் ஐந்துக்கும் சொலப்படான் உணர்வின் மூர்த்தி ஆவிசேர் உயிரின் உள்ளால் ஆதுமோர் பற்றிலாத பாவனை அதனை கூடில் அவனையும் கூடலாமே என்று பாடுகிறார். சேத்தனங்கள் மற்றும் அச்சேதனங்கள் ஆகிய அனைத்தும் தான் என்ற சொல்லுக்குள் அடங்கும் விதமாக தனக்கு சரீரமாகவும் தான் அவற்றின் ஆத்மாவாகவும் அவற்றுடன் கலந்துள்ள போதிலும் அந்தந்த வஸ்துக்களுக்கு வருகிற சுகம் துக்கம் மாறுதல் முதலிய நிலைமைகளின் மூலம் அவற்றின் தோஷங்கள் ஏதும் தன்னிடம் வந்து சேராதபடி நிற்பவன் எம்பெருமான். சரீரத்துடன் சேர்வதால் ஆத்மாவுக்கு இன்ப துன்பங்கள் உண்டாகும். அதுபோல் அன்றி அவற்றால் தீண்டப்படாமல் உள்ளான். 5 புலன்களின் அறிவுக்கும் அகப்பட மாட்டான். பின் எவ்விதம் உள்ளான் எனில் தன்னைத்தானே வெளிப்படுத்தவல்ல பிரகாசமான ஞானஸ்வரூபமாக உரைகிறான் என்கிறார். ஆன்மாக்களுக்கு உள்ளே இருந்தும் கூட அவைகளின் சுகதுக்கங்கள் பகவானை சேரமாட்டாது என்பது எப்படி பொருந்தும் எனில், பிராணனை அண்டியுள்ள சரீரத்துடன் உயிரானது பொருந்தியுள்ள போதிலும் அந்த சரீரத்துக்கு ஏற்படுவதான பால்யம் இளமை போன்ற மாற்றங்கள் ஆத்மாவின் சொரூபத்தில் பாதிப்பதில்லை. இப்படி ஆத்மாவுக்கும் சரீர மாறுதலுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்னும் எண்ணமானது அந்த ஆத்மாவின் விஷயத்தில் ஏற்புடையது என்று கொள்ளும்போது அந்த ஆத்மாவை விட சூக்ஷ்மமாய் அந்தராத்மாவாய் நிற்கும் பகவானின் விஷயத்தில் இதுவும் ஏற்புடையதே ஆகும் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.